எல்லாம் அன்பல் போய் எங்கிட்டே கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுப்பீங்க? 500 நோட்டா? வாங்காம போக மாட்டேனா என்ன அன்பளிப்பா? சரி, நாங்கெல்லாம் இதுக்கு போறோம், காட்டுக்கு காவலுக்கு போறோம். ஆனா மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுமா, நல்லா சொல்ற. நீ ஏன்னு இப்படி தத்துவமா பாடிக்கிட்டு இருக்க? ரொம்ப தத்துவ பாட்டா பாடுற. என்னதான் நல்லா சிங்கர் ஆகணும்னு ரொம்ப மனசுல ஆசை. ஆமா, சிஞ்சா இல்லப்பா, நான்லாம் வந்து விஜய் டிவில போய் போய் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நேரம் இல்ல, வரிசையா நாடா இருக்கிறனால அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னைய பாடுறதுக்காண்டி. எனக்கு நேரம் இல்ல போறதுக்கு. அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அப்ப நான் பாடினா உங்களுக்கு நேரம் சரியில்லையா? இல்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். புரட்டாசியில சென்னையில பீச்சில் என் கச்சேரி தான், நான் தான் பாட போறேன். நாளை காலையிலோட போய் நின்று பாடலாமே. இல்லப்பா, நேரம் இல்ல, நானும் வரிசையா புக் ஆகி போச்சு. ஆனால் நேரம் இல்ல, பொட்டாசியில தான் ஃப்ரீயா இருக்குது. ஆனால் தான் ஒரு 5 நாளைக்கு எழுதி வச்சிருக்கேன். அதில் பக்கம் மேலம்லாம் நீங்க தான் வரீங்க. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், ஏன்னா அடி உத வாங்குறதுக்கு நீங்க தான் சரியான ஆளா இருப்பீங்க. ராத்திரி நேரத்து சுகவேதனை ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன இது சுகவேதனை ரொம்ப நன்றிங்க. சரி, நான் வந்துட்டேன். இன்னொரு பேர் அழகி இருக்கா. ஆமா, அழகுனால அழகு அப்படி
ஒரு அழகுன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிட்டு இருக்காங்க. அழகுன்னா நான் தான் அழகு. ஆமா நான் தான் அழகு. பயமுறுத்தலனே மேக்கப் அந்த மாதிரி. நீ வாட்டில பயப்படாத, இருட்டுக்குள்ள எல்லாம் பயந்து அப்ப அழகுனா யாருப்பா? என் மக ராணி தான் அழகு. அண்ணே அழகுனா யானே? ராணி தான் அழகு. அண்ணே அழகுனா யானே? ராணி தான் அழகு. உங்க 3 பேர் மேல தான் எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன நான் இப்ப நம்புறேன். யார் அழகி? நான் தான் அழகு. அப்புறம் இன்னொரு ஆளு அழகு அழகின்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியறாளா? பொருளி என் மக அழகு காட்டு மிஞ்சியா அப்படி இருக்கா அவ? எங்க அப்பா ஒரு ஆள் தூசி போற மாட்டாமா அவ. நான் பாத்துக்கிறேன். உங்க 3 பேர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்க அப்பா ஒரு ஆள் தான், யாரே நிமிந்து பார்க்க மாட்டாரு. அழகியாம்ல வரட்டும். அவ எப்படித்தான் அவ மோர கட்ட இருக்குன்னு பாப்போம். பாத்துட்டு எல்லா ஜாமனும் காரி ஜில்லு அண்ணன் நடனப்பே அச்சு மட்டம் போல் இருப்பேன், அச்சு மட்டம் போல் இருப்பேன், சின்ன நடனப்பே சினி மட்டம் போல் இருப்பேன். யாருடி அந்த ராஜா எங்களுக்கு தெரியாம? மாமா எந்த மாமாடி? மத்தாளக்காரமா அரிப்படுத்தி வச்சிருக்கீங்க வாடிக்கிட்டு ஆளு மோரையில பாரு. சின்ன பையனை போட்டு எதுக்கு என்னடி பண்ற? சின்ன பையில போட்டுக்கிட்டு தான் பண்ணானே, ஒரு கழுட்டு பையில போட்டுக்கிட்டு அவனுவாங்க. நான் இருக்கேன், நீ அவரை போட்டுக்கிட்டு மழுக்கிட்ட. அதனால தான் சின்ன பையில போட்டு பண்றேன். மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை. மாமா மாமாவே மாடு மிதிச்சிருச்சு, அங்காயில மாடு மிதிச்சிருச்சு. ஜென்னா ஹரிக்குட்டி எப்படி இருக்கிற? சுரேஷா என்னடி என்னடி ஆச்சு? என்னடி கண்ணு முடியலாம் நட்டுக்கிருச்சு? ஏன்? புதுசு இல்ல. அப்படியா? பிரஸ் பீஸ். கைப்படாத ரோசா. ஓஹோ, கை மட்டும் படலை, மற்றதெல்லாம் போட்டு உழைப்பிட்டாங்க. முகர கட்டைய பாரு. ஆக நம்ம படிச்சிருந்தே ஐத்தாலே ஆடு கடிச்சிருச்சு, எதிலே ஐத்தத்துல ஆடு கடிச்சிருச்சு. அண்ணன் நடப்பே அச்சு மொத்த மொழி அச்சு மொத்த மொழி
என்னடியா எப்படி தீர்மானம்லாம் அவ்வளோ அருமையாக வைக்கிற? சேர்மான அப்படி சேரணும். எங்கே திருச்சி கலைக்காவேரியில் படிக்கிறியாடி? அதுக்கு பக்கத்தில் குளக்காவேரியில் படிச்சு. அருமை அருமை. உள்ளபடியே உங்களை நினச்சா சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்களாம் எப்படி என்ன சூப்பராக வாசிக்கிறீங்க? நாங்கள் வாசிக்கிறது இருக்கட்டும், உண்மையில் உங்களை தான் வாழ்த்தணும். ஏன் 2025 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? இங்கே வர அச்சா மடா நானா பயிர்ப்பு 4 குணம் நிறைஞ்சிருக்கேன். இருக்கு, 2 கட்டப்பையில் வச்சிருக்கேன். என்னடி வியாபாரம் பண்றியா? தொலைஞ்சு போயிடக்கூடாதுல்ல. உள்ளபடி உங்களை நினைச்சா சந்தோஷமா இருக்கு, பத்திரமா இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியல, என்ன பண்ண சொல்றீங்க? அதை கூட விடுங்க. தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகளை பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல, நெத்தி நிறைய ஒரு குங்குமம் வைக்க தெரியல, ஒரு பூ வைக்க தெரியல, பொட்டு வைக்க தெரியல, ஒரு வீடு கூட்ட தெரியல. கலாச்சார சீரழிவு. புறம் சுடி மிடி கடின்னு போட்டுக்கிட்டு தெரியுது பக்கிய. சுடிதார்லாம் வந்து உண்மையிலே உடம்பு முழுக்க வெளியில தெரியாம நல்ல ஒரு துணிமணி தான். ஆனால் பாருங்க, கண்ட துணிமணி. நான் கேட்குறேன், கலாச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சேலை கட்ட தெரியல, என்ன போடுது? சுடிதார். சரி, இதுல ஜீன்ஸ் பேண்ட் போடுதுங்க பொம்பளை பிள்ளைய. ஆம்பளை பையல பொம்பளை பிள்ளையா அடையாளம் தெரியல. போட்டுக்கட்ட அவோட்டு காசு நமக்கு தேவையா? நமக்கு அவசியம் தான். ஆமா, அந்த கூட்டத்துல எல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுங்க? நமக்கு தேவையில்லை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்க உள்ள பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியல. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எப்படி அழகா சேலை கட்டி இருக்கீங்க பாத்தீங்களா? தமிழ்ல பேசுறியா, தமிழ்ல பாட்டு வேற பாடுறியா? பக்கி சாங். நான் ஒண்ணு வெளிநாடு இல்ல, லோக்கல் தான். போய் சொல்லாதீங்க, நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்களே இல்லையே. தன்னானே நான் சத்தியமா காரைக்குடி செட்டிநாட்டுக்கார பிள்ளை. உண்மையை சொல்லுங்க, உங்களை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. அதே இவ்வளவு கடுப்பா சொல்றியா? அப்புறம் ஏட்டிக்கு போட்டு பேசினா அப்புறம் எரிச்சா வராம என்ன? கோவத்திலையும் முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா இந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கிய. கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறதுன்னு தெரியும். சில சொல்றேன். ஏன் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னே பேசுறிய? நீ கடுக்கு புடுக்குன்னே பேசினா அப்புறம் வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசுவாங்க. கோபத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க என்ன, நான் எத்தனை பெண்களை பார்த்துருக்கேன். சரி, நீ கொல்ல பொம்பளை பார்த்துருக்கேன். அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. அட ரோட்ல போகல வரையில பார்க்க. அப்படி எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த ஊர்ல தான், இந்த மேடையில தான் இப்போ தாங்க இப்படி பார்க்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய முகரக்கட்டை பாரு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தலை. அதை சொல்லி கொடுங்களே. ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சியெல்லாம் அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போகிறேன், விடியலுக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடியலுக்குள்ள எடுப்பேன்னா ஒன்னொன்னா பல்ல கடிச்சு பிடுங்க. அவ்வளவா இருக்கு. இங்கே ஆக மொத்தம் உங்களை எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ அவன் கூடிய சீக்கிரமே கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மஸ்துக்கு வர அவன் செருப்பை கொண்டு அடிக்காம. கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிங்கி பிடி நக்கி பிடி முண்டப்பயலுங்க வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது. நானும் ஒரு பெண் தானே, எனக்கு இந்த ஆசை பாசம் இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன். நாமருதா பையன். நானும் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியும் சொல்ல முடியாமல் ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணி இறைச்சேன் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு தெரியுமா? எங்க இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் இல்லை, ஒரு தெரியாம கேட்டேன் கோவக்கார பிள்ளையா இருக்க. ஏங்க இவ்வளவு வேதனைகளை சோகங்களை துக்கங்களை எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ள மறைச்சிக்கிட்டு தான் வெளியில வந்து சிரிச்சு பேசுறீங்களா? புட்டு டாட்டிப்பா. ஆமா கோபால், ரொம்ப முடியலையே. புள்ள அழுகிறேன், வெளியே சிறைக்குது சிரிக்கிறேன், தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வைக்க
நிப்பாட்டி விளக்க கூட எதிரடி வைக்கிற கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும் உங்களை தடவி வாய கலர் ஆடி. உண்மையிலே சொல்றேன், உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீயாவது தெரிஞ்சுக்கிட்டியே. ஒரு சந்தேகம், என்ன? அம்மன் கோயிலில் உள்ள அம்மன் சிலை மாதிரியே இருக்கே, இவ்வளவு அழகா இருக்க, உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு படுத்துருக்காங்க. நான் சிலமா இருந்து என்ன பண்ண, மணி ஆட்டுற பூசாரி ஒழுங்கு ஆட்டுறோம்ல, அவன் மணியை கையில் ஒடிச்சுக்கிட்டு மணின்னு படுத்துக்கிட்டான்னா மசுரா வழங்கு. மணியில் நாக்கு வேற இல்லை தெரியுமா? அப்புறம் எப்படி சத்தம் வர்றதுல? நானும் நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிறேன். நாக்கு போட்டா சலப்புன்னு சத்தம் வந்துருமா? பிள்ளைங்க பொங்கச்சோறு வாங்க வந்துருவாங்கன்னு நாக்கே போடாம அடிக்கிறேன். ஒரு பெண்ணுக்குள்ள இவ்வளவு சோகமா? உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ யாது கஷ்டப்படுறீங்க? ஏன்னா ஒரு காதரிக்குதுன்னு வைங்களே, ஒரு கோழி இறக வச்சு சொரியலாம், வாஸ்தவம் தான். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம், உண்மைதானே? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம், ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்கச்சியோட. நீ மூடுப்பா, நீ அக்கா தங்கச்சோட குழந்தை போதும். நான் ஏதோ இறக்கப்பட்டு சொல்கிறான்னு பார்க்குறேன், அவன் நக்கல் தோண்டிட்டு இருக்கான். பார்த்தியலா? காது அரைச்சா கோழி இறக்க விட்டு குடையவான், மூக்கரைச்சா விரல விட்டு சொரியவான். அப்போ இது பழைய கட்ட விளக்கமாற இடத்த வந்து ஒற்றை அடிச்சு விடு. இங்கே வாங்க, கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. ஆமாம், இவ்வளோ அழகா இருக்கு, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களே. நாங்கள் ஒன்றும் தனியாக வர்றதுக்கு லூஸ் இல்லை. அப்புறம் நாங்கள் குறுப்பாக தான். எங்க உங்கள் குரூப்பை காணு வருவா பாருங்க. ஏ ஜில் ஜிகர்தண்டா, ஒரு போட்டோ எடுக்க விட மாட்டீங்களே யாருமே? போட்டோ எடுத்து தானே ஆகணும். ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்ல. ஏன் நல்லா இல்ல? என்ன உனக்கு கஷ்டம்? இல்லன்னா விட, அப்புறம் இருந்தா தானே சொல்லுவாங்க. உன் புருஷங்களாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு புருஷங்களே இல்ல, பூரா கள்ள புருஷங்க தான் இருக்கு. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி. எங்க அப்பா எது சொன்னா நல்லா தாண்டி இருக்கும். நல்லா சொல்லி அவங்க அப்பா அதுல விட்டு கூட இதுல விட்டு கூடமா குறைஞ்சு விடுச்சு. சும்மா தானே இருக்க. குறைவா? எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? பிச்சு புரியமிச்சு. பிச்சு விட்டு குறையிறது. ஆமா, என்ன இப்படி ஒரு மார்க்கமா தெரியுற? என்ன போறீங்களாமே? நாங்க காட்டுக்கு காவலுக்கு போறமே. நானும் வர்றேப்பா. ஏண்டி? நான் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. என்ன சொல்ற? நான் போனது பூராமே ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு, அப்படித்தான் போயிருக்கேன். தெனக்காட்டுக்கு என்னை கூட்டு போறீங்களா? அங்கெல்லாம் எதுக்கு போற? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்குறாங்க. ரூம்ல போய் என்ன காவல் விட்ட போற? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. நல்லா வந்துரு எனக்கு அப்புறம் வா. ஆரஸ்வதி காட்டுக்கு போய் நல்லா தூங்கா போல, காத்தோட்டமா இருக்கிறது.
ராணி அம்மா வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும். யார் இந்த பெண்? மங்களம் உண்டாகட்டும்மா. உங்க அப்பாவுக்கு தேவையா இவ்வளவு உயரக்கே வந்து போதும், நீ குடிச்சது போ. அம்மாடி அம்மாடி தங்க நான் கூப்பிட்டேன்டி. எந்த ஊர்மா? உன் பேர் என்னம்மா? வாட்ட சாட்டமா? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன். அப்படி எடுத்துட்டேன். சரி உன் பேர்? பொம்பளையா பிறந்திருந்தேன். ஏம்மா என்னம்மா பண்ணுவேன்? அவசியத்தான் தெரியும். கர்மம் முடிச்சவளே. சாதகமே அப்படித்தான். ஐயோ அப்படி ஜாதகம் மாடி உன் ஜாதகம். சரி விட திருத்தி எழுதிடுவான். உன் பெயர் என்னமோ? ஏய் உனது பெயர் என்னம்மா? நல்ல ஏய் என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? பெயர் வந்து என்னடி பேர்? ஏய் தடுமாறாம சொல்லு. ஆம்பளை தான் தடுமாறுவாங்க, பொம்பளை பிள்ளை ஏன் தடுமாறுற? பேரு ரிப்பேர்னு வண்டி ரிப்பேர் ஆகுது. சரி நீ சொல்லு. ஓ அப்ப இது ரிப்பேர் ஆனதுனாலதான் உன் பேர் ரிப்பேர். ஏண்டி ஏண்டி ராணி ஏண்டி வண்டி இது ரிப்பேர் ஆனா ரிப்பேர் சொல்லுவோம். இவ ரிப்பேருங்கறால இந்த வண்டி ரிப்பேர் வண்டியா? அது ரிப்பேர் வண்டி தான். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? டயர் எல்லாம் பஞ்சரா போயிருக்கு. ஐயய்யே அது ஓட்டதே ரொம்ப சிரமமா இருக்கு. நெருப்ப வச்சுதான் மைலேஜ் நல்லா கொடுக்கும். லிட்டருக்கு 60-70. பழைய வண்டி இருந்து அது கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன பொடி எங்க ஏறி உட்கார்ந்து ஓட்டி பாரு தெரியும். ஏய் மைலேஜ் குடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல. சவாரி வைக்க முடியுமா? ஒண்ணும் வைக்க முடியாது. நீ நெருப்ப வச்சு தான் கொடுக்கணும். தேவையா உனக்கு இது? பழைய வண்டிக்கு தான் நெருப்பு வச்சு கொடுத்தாங்க ரயில் வண்டிக்கு. இது வந்து டீசல் இன்ஜின். லேசா அமுக்கி விட்டா புகை தள்ளிரும். புகை தள்ளுச்சுன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. சரி அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து பொல்யூஷன் வாயில் அடிப்பேன். வாயில் அடிப்பீங்க? ஆமா அப்பா நம்மளை காட்டுக்கு போக சொன்னார். ஏண்டி வெக்கமல்ல உனக்கு? வாயில் அடிச்சு விடுவீங்க சிரிக்கிற. வாயில் அடிப்பீங்களா? சூப்பரா இருக்கும் தெரியுமா அது? இங்க இப்படியே பேசிக்கிட்டா வாயில அடிச்சு விடுவேன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம்? சரி விடுங்க. ஏய் இந்த பிள்ளை ஒரு மார்க்கமா பேசுது. ஏற்கனவே நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். சொல்லிட்டேன் அந்த வேண்டுதலை ஒன்ன வச்சு நிறைவேற்றி விடுவேன். எந்த கோயில்ல இப்படி வாயில் அடிக்கிறதுக்கு வேண்டிய? நாக்குல சிலா குத்துறது. நாக்குல குத்துனா அப்ப நாக்கு எப்படி போடுறது? ஐயோ ஐயோ. ஏய் நாக்குல தாண்டி வாயில் அடிக்க முடியுங்க. நாக்கு நீட்டா சிலா குத்துறது. வேல் போடுவாங்கல்ல, போட்டு பாத்திருக்கியா இல்லையா? போட்டு பாத்திருக்கியா இல்லையா வேலு? வாய்ப்பே இல்லம்மா. நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்டி ராணி. உள்ள நான் வச்சிருக்கிறேன் ஒரு வேல். நீங்க சொல்றீங்க வாய்ப்பு கொடுக்குறோம்னு. என்னம்மா ராணி உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னா அவ என்ன முடிவு பண்ணிருக்கா? அடி அவ முடிவு பண்றது இருக்கட்டும். உள்ள நான் ஒரு வேல் வச்சிருக்கேன் இவ்வளவு பெருசுல. அந்த வேலை கொண்டா. உள்ள இருக்கிறது வேல் இல்ல. முத வேல் போடுறதுக்கு ஒரு நாக்கு லாய்க்கு போடுமா நான் பாக்கறேன். நீ எடுத்து வா. நாக்க நீ நீட்டு. முத வேல் போட சரி வருமான்னு பாப்போம். நாக்கு நீட்டு வா. நீங்க வேலை காட்டுங்க. நல்லா குத்து. சரி அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் சேராம சேர்ந்திருக்கோம். கூடாம கூடி இருக்கோம். ஏய் இவள நம்பாத. வேணாம் அந்த வேண்டுதலை மாத்திட்டு இவள பூக்குழியில இறங்க சொல்லிடுவோம். அதனால வேண்டி அப்ப குழிய காட்டுங்க இறங்குறேன். குழியா இருந்தாலும் விட மாட்டியா நீ? எவ்வளவு குழியில இறங்கி வந்திருக்கு. இறங்கி வந்தனால நீ இப்படி இருக்கிற. இனிமேல் என்ன பேசினாலும் அவ வேற மாதிரி கொண்டு போறான். நீ வேற. அவ எவ்வளவு பெரிய குழியில இறங்கினாலும் படி வச்சு மேல வந்தாலும் ஒரு வாடி. எதுக்கு படியில வேண்டியது? ஒரு வேளை இறங்கிடுற. அதிக ஆழமா இருக்கு. ஏறி வர வழி இல்ல. எப்படி இந்த குழிக்குள்ள வந்து வருவ? இந்த குழியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆழம் இருந்தாலும் உள்ள பொண்ணு வெளியே தள்ளிடலாம் லவக்குன்னு நம்மள. அது எப்படி நீ? அதிக ஆழமா இருக்கு. நம்மளே மூழ்குல இருக்கா. அப்புறம் எப்படி ஏறி மேல வர முடியும்? ரொம்ப நேரம் உள்ள தங்க முடியாது. 2 நிமிஷம் தான். ஏய் இவங்க எல்லாம் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீ என்ன சொல்ற? இப்ப நீ அவங்க ஏன் சிரிக்கிறாங்க? எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா போனது வந்துதான் தீரும். ஏய் நீ தப்பா சொல்ற. ஆழமான குழிக்குள்ள இறங்கினா புடிச்சு ஏறி வர வழி இல்லைன்னா உள்ளதான் கிடக்கணும். நீ எப்படி வந்துருன்ற? எப்படி புடிச்சு ஏறதுக்கு இல்லைன்னா தானே நம்ம யோசிக்கணும். அதான் அழகா இருக்கேன். என்ன சொல்றடி? நான் என்னமோ சொல்றேப்பா விடுங்கப்பா. என்னவாப்பா ஏறதுக்கே வழி இல்லைங்கிறேன். அவ புடிச்சு ஏறுவேன்றா. புடிக்கிறதுக்கு இல்லையே எப்படி ஏறுவ? புடிச்சா தானே ஏறுவாங்க. புடிக்கலன்னா எப்படி ஏறுவாங்க? அம்மா நம்ம காவலுக்கு வந்தோமா ஏறதுக்கு வந்தோமா? அம்மா நல்லா இருப்பீங்க. கேள்வி பதில் தெரிஞ்சாங்க. அம்மா ஏய் இருண்டே. இல்லையா அம்மா எதை கேட்கறாங்க? அம்மா அரேஞ்சில போடுவேன். புடிக்கிறதுக்கு வழி இல்ல. ஐயோ நீ எப்படி ஏறுவ? பதில சொல்றீ. பள்ளத்துக்குள்ள புடிச்சு ஏறி வர வழி இல்ல. சரி எப்படி ஏறுவ? கட்டில் காலை புடிச்சிட்டு ஏறுவேன். ஏய் இவ காலை புடிச்சு புடிக்கிறது மறுபடியும் வாயில குத்துறீங்க. சரி விடு வெச்ச விடு. அப்பா சொன்ன மாதிரி சேர வச்சிருக்கோம். கதையை திருப்பி விடா. அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போமா? நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். நானும் அதாண்டி ஆசைப்பட்டு. வாங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பான். என்னடி இப்ப எதுக்கு பழிக்கு அப்படி இருக்கும் தெரியுமா? நான் வரல. அம்மா நான் உங்க கூட வரலன்னு நான் தான் சொல்லணும். உன்னை கண்டு அவ பயப்படுறா. பத்தியா என்ன கிட்ட பயப்படுறாள் அவ. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அவ
நல்ல பூவால என்ன பயப்படுற மாதிரி ஏய் இந்தடி சரி சரி விடுங்க. இப்போ என்ன செய்ய சொல்றீங்களோ செய்கிறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் நான் சொல்றேன். நீ என்ன நினைக்கிற? நம்ம சந்தோஷமா இருந்து சந்தோஷம்ங்கிறது உலகத்திலே பெரிய தோஷம் சந்தோஷம். அது சந்தல வரப்பட தோஷம். அதான் சந்த தோஷம். எப்பொழுது அப்படி சொல்றது இல்லடி, அவ தப்பா சொல்ற. நான் சொல்றேன் எப்பொழுதுமே மனிதரா பிறந்தவர்கள் எல்லாருமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறத வாழ்க்கையில பெரிய. அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன். உங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் பார்க்கறேன். வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்னதான் செய்ய? ஓயாமே ஏமாறுவாங்க. ஏன்டி இப்படி நீ வேற? இந்த இடத்துல உங்க ரெண்டு பேரும் நான் தான் சந்தோஷப்படுத்தணும். இது சூப்பர்ரா. ஆமா அதானே உண்மையான விஷயம். என்ன தோணாது? ஏய் இது கேரளா டைப் உள்ள இருக்கு. ஏய் இது கேண்டி அங்க போற? அப்பா யாரை நம்பி அனுப்பி வச்சிருக்காரு? என்ன நம்பி தான் உங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிருக்காரு. ஆமாம்மா. அப்போ உங்களை இங்க கஷ்டப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது யாருடைய பொறுப்பு? அவளுக்கு உடம்பு முடியலையா ஒரு வாரம் கழிச்சு என்னடி நான் சொல்லி. ஐயோ நீங்க ஏப்பா நான் சரியா தானே பேசுறேன். சரியா பேசுறியா? அம்மா மாதவன் சரியா தானே பேசுறேன். என்ன சரியா தானே பேசுறேன். ஐயோ என்னடி அண்ணன்ற என்னைய எங்க அப்பா அப்பவே சொன்னாரு நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்த உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். நீங்கிட்டு வந்துரு. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. கூட வந்தவங்க எல்லாருமே கூசான்னு தெரியலமா. நீ பாதி நான் பாதி கண்ணே வேண்டா விட்டு துள்ளி துள்ளி விளையாட. ஏம்மா நீ வாங்கி பாடு. நீ வாங்கி பாடாத பாடு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மணமாலை காதலி பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. எங்க அத்தைக்கு பதிலா என்னை கூட்டி ஆறாங்களேன்னு பொறுமையா நின்றுட்டு இருக்கேன். மைக் எடுத்து மண்டைய பொழந்த போடுவாண்டி. பழைய பாட்டுன்னு வாங்கி பாடினா ஏன் சண்டைக்கு வரீங்க? அவன் என்னடி பாடுறா? எப்பேற்பட்ட பாட்டு? சரியா தலங்க பாடுறேன். இவங்க பழைய பாட்டு பாடுனாங்க. ஒரு பாட்டு பாடும் காதல் மணவாளன் காலருகில் இருப்பார்னு நான் பாடுறேன். காதல் மணவாளன் காலுக்கு நடுவில் கிடப்பா. வள்ளியம்மா நீங்க சொல்ற பகல் வள்ளியம்மா கேவலப்பட்டதனமா இல்ல? வள்ளிநாயகம் உள்ளதானே சொன்னேன். அது அவ அம்மா 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 எவ்வளவு பெரிய நகைச்சுவை நடிகர் நீ. இப்படி பேசலாமாடி? இது என்ன தப்பு? தப்பு இல்ல அது. காலுக்கு நடுவுல கிடக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. கேளுடி அரஞ்சு கேளுடி. அம்மா விடுங்கம்மா அவதான் பேரலாமாடி ஒரு சபையில உள்ள அம்மா அம்மா கேக்குறேன். அவ்வளவு பேர் தெரியாம தள்ளிட்டேன். அவளுக்கே முடியல பாவம். குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டு இருக்கு. நீ எப்படி அப்படி பாட போச்சு பதில சொல்லு. சரி பாடல நீங்க பாடுற மாதிரி. காதல் மணவாளன் காலருகில் கிடப்பா. என்னதான் சொல்ல? காலருகில் இருப்பான். அங்கன இருந்தான்னா நம்மள அள்ளி போடணும். கர்மம் முடிச்சாங்க. காதல் மணவாளன் காலருகில் இருப்பான். கல்லவில்லை தோழி உலகத்தான் தோழி. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மணவாளை காதலி பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. ஆச்சு
அவர் பெட்டியில போய் மூத்த மாணவர் சுத்தமா இருக்கணும் அதுக்காண்டி எப்பவுமே. போயிட்டு வா. பஸ் ஸ்டாண்டில் போனால் 10 ரூபா வைப்பாங்க. இங்கே ஃப்ரீ ஃப்ரீ. நனையிட்டு இன்னைக்காவது அதை கழுவி வைக்கட்டும். அம்மா எங்க அங்கிட்டு போயிருக்காங்களா? காணாம இங்க நிக்கிறேன்டி. இங்கே தானா? பொம்பளை பிள்ளைய ஒரு அடக்க கொடுக்க இருக்க தெரியாதா? இதுல என்ன அடக்க கொடுக்க? ஏண்டி பொம்பளையில கேவலப்படுத்துற மாதிரி கையை எங்கடி வச்சுட்டு நிக்கிற? இல்ல சூச்சு போறது என்ன அடக்க கொடுக்க? அதுக்கு ஏண்டி கையை கொண்டு எங்க வைக்கிற? சுத்தமா பாத்து இந்த நான் ஏதாவது கேக்குறேன் நீ வருத்தப்பட கூடாது. நான் பாத்து பொம்பளை வேஷம் போட்டு வந்து பொம்பளையில மட்டும் இப்படி சொல்றியே, இது நியாயமா இருக்கா உனக்கு? நான் ஆம்பளை மட்டும் ரொம்ப யோக்கியமா? ஆம்பளையில ஏன்டி குறை சொல்ற? ஆமா கிழிச்சாங்க. ஏன் நம்ம இங்க ஒண்ணுக்கு இருந்தோம்னு இவ்வளவு கோபப்படுறீங்க? நம்ம ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து வரோம்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இந்த ஆம்பளை பையில போஸ்ட் மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு அடிப்பாங்க. அது நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்கடி. என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்ட. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஒண்ணுக்கு இருக்கிறேன் டவுசரை விட்டு வெளியே வரல, பாதி மூத்திரம் டவுசர்லேயே வச்சுட்டியா தர்மலிங்க. குழந்தையெல்லாம் தூங்கும்போது பாத்துக்கிட்டு நீ குழந்தையாது பறவையெல்லாம் வந்துருச்சு. ஒரே மினிட் பறவையெல்லாம் போனா பாப்போம். நம்ம பொட்டி ஏற்றிக்கிட்டு கிளம்பிடுவோம். பொம்பளையும் சொல்ல முடியாது, டான்னு சொல்ல முடியாது, டீன்னு சொல்ல முடியாது. இவள சொல்லு, என்ன போய் எப்படி சொல்லுவீங்க? கீழே பாரு, வாய்ப்பு இல்லம்மா. கீழே உனக்கு கீழே பாரு. அடி கீழே விடு, பாரு கீழே விடு. அப்புறம் கீழே விட்டா அப்படி கீழே விட்டுட்டான்னு சொல்லுங்க. கீழே பாரு, ஏய் கீழே பாரு. கீழே நானே தான் பார்க்க. அவன் வளர்த்து பாப்பேன். வெக்கம் கட்டவ இவெல்லாம் ஒரு பொம்பளை எனக்கு தெரியறா. வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி தூக்கி தூக்கி காட்டிக்கிறிய பொம்பளை அணிலாம். இத்தனை ஆம்பளை இருக்காங்களா இல்லையா? ஆம்பளைகளுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து உன்னை ஒரு இடத்துக்கு கட்டி கொடுக்கணுமா இல்லையா? எங்க தூக்கிட்டு தெரிஞ்சா பாக்குறேன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு தெரிஞ்சவன் சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளை வந்து இனிமே அதை பார்த்தாதான் உண்டு. வாரேன், அதுக்கு தானே வரேன். அப்புறம் வேற எதுக்கு வரேன்? அப்புறம் மாப்பிள்ளை நம்ம மாவிளக்கு எடுக்க வரேன். அதுல கோயில் கட்டுவார் உனக்கு. நீங்க பார்த்து யார்கிட்ட நீட்ட சொன்னாலும் நீட்டுறேன். கழுத்தை யார்கிட்ட காட்ட சொன்னாலும் காட்டுறேன். முகத்தை நீட்டுன்னு சொன்னா நீட்டிடுவேன். ஒரு குத்து விடுறி. என்ன இது ரொம்ப பிடிக்குமோ? அடுத்தவங்க தப்பு தப்பா பேசினா பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறோம். சொல்லும் போது தவறா பேசினா டேய் தப்பா பேசினா வாயிலே அடிப்பேன்னு சொல்றோம்ல. இந்த ஆல்ரவுண்டுக்காரர் அடிக்க உனக்கு பழக்க வழக்கம் பூரா வாயடியா இருந்தா நான் என்னத்த கண்டேன்? அடுத்தவங்க சொத்து ஊரறிய பேரெடுத்த ஆறுமுகம் பொண்ணு உனக்காக
இல்ல ஒரே தாளம் தான், ஏக தாளம் தான். வசனத்தை மறந்துடும்டி. இல்ல சரியா சொல்றீங்க. வேளிமலை சாரல் தவமுனியில் வரக்கூடிய இடம். உண்மைதான். அப்படி யாராவது இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? என்னம்மா சொல்லுகிறீர்கள்? என்னடி மேலையும் பேச விட மாட்டேங்கிற, கீழே நடுவுல பேசுவேன்னு பார்த்தேன். சரி வேளிமலை சாரல் நடுவில் பேசுறேனா? தவமுனிவர்கள் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது வந்தார்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? தக்க மரியாதை ஒரு தாசம் வாங்கிட்டு உத்தரவை அதுக்கப்புறம் நீ கூப்பிட வேண்டும். ஆகட்டும் அம்மா. போகலாமா? போகலாமே. இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும்.